Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்ட் தென் AL3451 மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறந்துடாமல் லைனாக வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்செப்ட்ரான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பெர்செப்ட்ரான் அப்படின்னா என்ன? இது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் ஏஎன்என் பற்றி ஃபுல்லாக கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஏஎன்என் அப்படின்றது என்ன? ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். இது மெயினாக 3 லேயரில் ஒர்க் ஆகும். இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். இன்புட் லேயரில் உங்களுக்கு கொடுக்குற டேட்டாஸோட ஃபீச்சர்ஸை எடுத்துக்கும். ஹிடன் லேயர் அதில் இருக்க பேட்டர்ன்ஸ், ஹிடன் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணும். தென் அவுட்புட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கோட வேலை. ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குதோ அதே போல் மிஷின் லேர்னிங் அல்காரிதமுக்கு எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஏஎன்எனோட வேலை. ஃபர்ஸ்ட் இந்த பெர்செப்ட்ரான் வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னா ஃப்ராங்க் ரோசன்பால்ட் அப்படின்றது 1957 இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்ல மெயினாக பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகுறது. ஓகேவா? தட் மீன்ஸ் பெர்செப்ட்ரான் attempt to classify the input data into 2 classes by learning a linear decision boundary. 2 கிளாஸஸ்ல நம்ம டேட்டாவை எடுத்து யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? தட் மீன்ஸ் பைனரி கிளாசிஃபிகேஷன் 0s and 1s நம்ம பிரிச்சு பார்ப்போம்ல, அங்க இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்செப்ட்ரான் பாருங்க. ஸோ பெர்செப்ட்ரான் அப்படின்றது என்னன்னா நார்மலா பெர்செப்ட்ரான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா டைரக்டா ஒரு இன்புட் நியூரான் வந்து டைரக்டா அவுட்புட் நியூரானுக்கு கனெக்ட் ஆகும். ஹிடன் லேயர் எதுவுமே இருக்காது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான்னு சொல்லலாம். பிகாஸ் நேரா வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஹிடன் லேயர் இது இன்புட் லேயர்னா நேரா அவுட்புட் லேயருக்கு போயிடுது. சிங்கிள் லேயர் தான் இருக்கு. உள்ள வந்து என்ன இல்லை நம்ம கிட்ட அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிடன் லேயர் இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதை டயக்ராம் பார்த்துக்கோங்க. இப்போ இன்புட் வந்து கொடுத்துட்றோம். இன்புட்ல இருந்து டைரக்டா அவுட்புட் தான் வருது. உள்ள ஹிடன் லேயர்லாம் இல்லை. ஹிடன் லேயருக்கு பதிலாக வெயிட் எவ்வளோ, வெயிட்டட் சம், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்புட் அப்படின்றது என்ன? இன்புட்னா டேட்டாவோட ஃபீச்சர்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ ஆர் கேட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 0 and 1 மாதிரி பைனரி வேல்யூஸை இன்புட்டா கொடுப்பீங்க. இன்புட் வேல்யூ வித் செல்ஃப் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. வெயிட்டை மல்டிபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் இம்பாக்டே வரும். ஓகேவா? ஸோ வெயிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் ஸ்கோர் மாதிரி. தட் மீன்ஸ் ட்ரைனிங் டைம்ல எரர் பேஸ்டா எப்படி இருக்குன்னு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். லார்ஜர் வெயிட்னா அந்த இன்புட் வந்து ஃபைனல் டிசிஷன்ல அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வெயிட் டிட்டர்மைன்ஸ் ஹவு ஸ்ட்ராங்லி ஈச் இன்புட் கான்ட்ரிபியூட் டு த ப்ரெடிக்ஷன். ஒவ்வொரு இன்புட்டும் எவ்வளோ, இப்போ இவங்களுக்கு வெயிட் அதிகம்ப்பா அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம், அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் ஒரு வெயிட்டை பொறுத்து அந்த டேட்டா எந்த அளவுக்கு அந்த அவுட்புட்டை இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பயாஸ். பயாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆடட் டு த வெயிட்டட் சம் டு ஷிஃப்ட் த டிசிஷன் பவுண்டரி. ஒரு இடத்துல இருந்து எதோட போய் சேரணும், ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம வெயிட்டட் சம்முக்கு ஆட் ஆகிற ஒன் ஆஃப் த மெயின் வேல்யூ தான் பயாஸ். இப்போ 2 பேர் இருக்காங்க, நம்ம யார் சைடு சப்போர்ட் பண்ண போறோம், யாருக்கு வெயிட் அதிகமா போக போகுது அப்படின்னு டிசைட் பண்ற இடம் யாருக்கு பயாஸா பேசுறோன்றது. அப்ப அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கேயுமே பயாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப எல்லா இன்புட்டும் 0 இருந்தாலும் கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் பண்றதுக்கு இந்த பயாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ வெயிட்டுக்கும் பயாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் இன்புட் இன்ஃப்ளூயன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. பயாஸ் வந்து ஆக்டிவேஷன் எப்போ நடக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா வெயிட் வந்து லைன்ல டில்ட் பண்ணும், பயாஸ் வந்து லைனை ஷிஃப்ட் பண்ணும். இப்படிதான் லைன் போகணும்னு சொல்றது வெயிட், அந்த லைனையே ஷிஃப்ட் பண்ணி விடுறது பயாஸ். ஓகேவா? இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து வெயிட்டட் சம்னு ஒன்று இருந்துச்சு. வெயிட்டட் சம் அப்படின்றது நெட் இன்புட் அப்படின்வாங்க. டோட்டல் வேல்யூ எவ்வளோ, எல்லா இன்புட்டும் இருக்கும் பார்த்தீங்களா. நெட் இன்புட்னா எல்லா இன்புட்டோட வெயிட்டையும் மல்டிப்ளிகேஷன் சம் வந்து அதாவது மல்டிப்ளிகேட் பண்ணி சம் பண்ணி
பண்ணி கொடுக்கறது, பயாஸோட சம் பண்ணி கொடுக்கறது தான் அதோட வேலை. அப்போ இருக்கிற வெயிட் எல்லாத்தோட வெயிட்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு பயாஸோட சம் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் வெயிட்டட் சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்செப்ட்ரான்ல யூஸ்வலாகவே ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து இதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் கொடுத்து பைனரி அவுட்புட் வந்து கடைசியாக 0s and 1s நம்ம அவுட்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோடைய வேலை. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஆஃப் பெர்செப்ட்ரான் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்செப்ட்ரான் ஃபஸ்ட்டு இன்புட்டை வெயிட்ஸோட மல்டிபிள் பண்ணி சம் பண்ணும் பயாஸோட, அப்புறம் ஆட் பண்ணிக்கிறா பயாஸோட, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைனல் கிளாஸ் என்னன்னு சொல்லி டிசிஷன் வந்து கொடுத்துரும். இதுதான் இதோட மெயின் வேலை. அந்த டிசிஷன் பைனரி கிளாசிஃபிகேஷனாக இருக்கும். தட் மீன்ஸ் 0s and 1 இருக்கும். அவ்வளோதான். இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் பெர்செப்ட்ரான். ஓகேவா? இது நம்ம பெர்செப்ட்ரான்றப்ப எது வரும்னு சொல்லிட்டோம், சிங்கிள் லேயருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் அப்படின்றது என்னன்னா பெர்செப்ட்ரானோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் இதில் ஒரு ஹிடன் லேயர் இல்லை, மல்டிபிள் ஹிடன் லேயர் இருக்கும். தட் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸான நான் லீனியர் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் கரெக்டாக ஒரு ஆர்டரில் இருக்கும். அப்போ நான் லீனியர் ப்ராப்ளமுக்கு காம்ப்ளெக்ஸான நான் லீனியர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் இன்புட்ஸ் இருக்குது. அந்த இன்புட்டில் ஒரு ஹிடன் லேயர்ஸ் இருக்குது. எத்தனை ஹிடன்? 3 ஹிடன் லேயர் இருக்குது. தென் அவுட்புட் லேயர் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் லேயர் 1 or more ஹிடன் லேயர், தென் அவுட்புட் லேயர் இருக்கும். ஒரு லேயரில் இருக்கிற நியூரான் நெக்ஸ்ட் லேயரில் ஆல்மோஸ்ட் எல்லா நியூரானையும் கனெக்ட் ஆகும். இங்கே பாருங்களேன், இதுல இருக்க நியூரான் இங்கேயும் கனெக்ட் ஆகுது, இங்கேயும் கனெக்ட் ஆகுது, இங்கேயும் கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரு இன்புட்ல இருக்க நியூரான் எல்லா நியூரானோடையும் அடுத்த லேயர்ல இருக்க எல்லா நியூரானோடையும் கனெக்ட் ஆகுறது வந்து மெயின் ஒரு திங்கா இந்த மல்டி லேயர் பெர்செப்ட்ரான்ல இருக்கு. டயக்ராம் போடுறப்ப நீங்க அதை மென்ஷன் பண்ணியே போடலாம். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் ஆஃப் எம்எல்பி அதாவது மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் மெயினா பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஃபார்வர்ட் ப்ராபகேஷன், லாஸ் கால்குலேஷனும் பேக் ப்ராபகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் அப்படின்னா இன்புட் டேட்டா லேயர் பை லேயர் மூவ் ஆகும். தட் மீன்ஸ் ஒரு நியூரான் அதோட வெயிட்டட் சம், பயாஸ், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். அடுத்த லேயர் அடுத்ததோட போய் கம்பேர் பண்ணும். இந்த மாதிரி லேயர் பை லேயராக ஒர்க் ஆகுறது தான் ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் லாஸ் கால்குலேஷன். லாஸ் கால்குலேஷன்னா ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆக்சுவல் டைரக்டை கம்பேர் பண்ணி லாஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். இவ்வளோ வந்து இன்னைக்கு சேல் ஆகலாம். ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு கோகனட் மில்க் வந்து இப்போ ட்ரெண்டில் போனால் சார் கோகனட் மில்க் எடுத்து கொண்டு போய் வச்சு இவ்வளோ சேல் ஆகலாம்னு நான் ப்ரெடிக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். ஆக்சுவல் டார்கெட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இன்னைக்கு போய் சேல் பண்ணலாம் நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன். சேல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்திருக்கும். ஸோ இதில் ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணதை விட அங்கே சேல் கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு லாஸ், அதுவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட். ஸோ லாஸ் கால்குலேஷன்றது இதுதான். ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆக்சுவல் டார்கெட்டுக்கு இடையில நடக்கிறது லாஸ் கால்குலேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேக் ப்ராபகேஷன். பேக் ப்ராபகேஷன் அப்படின்னா பேக்வர்ட் டைரக்ஷன்ல வராது. அதாவது முன்னாடி போய்கிட்டு இருந்தது திரும்ப வந்த இடத்துக்கே வருது. அதாவது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் வரப்ப டைரக்டா வராம பேக் ப்ராபகேட் ஆகும். ஓகேவா? ஸோ error is propagated backward through the network to update the weight. வெயிட்டை அப்டேட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ வெயிட் அப்டேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா gradient descent யூஸ் பண்ணி வெயிட்டை அப்டேட் பண்ணிக்குவாங்க. தட் மீன்ஸ் கோல் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எரர் இருந்துச்சுன்னா அதை மிஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த எரரை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த வெயிட் அப்டேட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இன் எம்எல்பி. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? இப்போது சிக்மாய்டு அவுட்புட்டு 0 to 1 ரேஞ்சில் மேப் பண்ணும். டேனோடது பார்த்தீங்கன்னா டேன் ஹெச்சோடது -1லேருந்து 1 ரேஞ்சில் மேப் பண்ணும். ஆர்இஎல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அது நெகட்டிவ் வேல்யூக்கு 0, பாசிட்டிவ் வேல்யூக்கு லீனியர் அவுட்புட் கொடுக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ எம்எல்பி யூசஸ் த டிஃப்ரென்ஷியபிள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் பேக் ப்ராபகேஷன். பேக் ப்ராபகேஷனுக்காக மெயினாக கொடுக்கறது தான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுடைய வேலை. அது எந்தெந்த இடத்துக்கு கொடுக்கும், சிக்மாய்டுக்கு என்ன, டேன் ஹெச்சுக்கு என்ன, ஆர்இஎல்யூக்கு என்னன்றதை சொல்லிட்டேன். ஓகேவா? இதுதான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனின் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். ஸோ பெர்செப்ட்ரான்னா என்னன்னு சொல்லியாச்சு, அதுதான் சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான். தென் மல்டி லேயர் பெர்செப்ட்ரானால என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோதான் இந்த கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.